சோ எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்த பிக் பாஸ் உடைய 3வது ப்ரோமோ வந்துருச்சு. முதல் 2 ப்ரோமோல ஒண்ணு கேப்டன பத்தி பேசியிருந்தாங்க. கண்டிப்பா அவருடைய இறப்புக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள தெரிவிச்சுக்கலாம். உண்மையாவே ஒரு நல்ல மனுஷன். அவரு நம்மள விட்டு பிரிஞ்சது உண்மையிலேயே ஒரு கஷ்டமான விஷயம் தான். அத பத்தி தான் முதல் ப்ரோமோல கமல் சார் பேசியிருந்தாப்ல. 2வது ப்ரோமோ வழக்கம் போல கமல் சார் பேசிட்டு போயிட்டாப்ல. பட் இந்த 3வது ப்ரோமோல தான் கமல் சார் பகிரங்கமா ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா பாத்துக்கங்களேன். சோ அதுல என்ன இருந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்டா கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்றீங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கமல் சார் கேக்குறாப்ல, என்ன நீங்க எல்லாம் குரூப்பா விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி முதல்ல அர்ச்சனாவை நிக்க வச்சு கேட்கிற மாதிரி தெரியுது. மேபி எடிட்டிங்ல மேட்ச் பண்ணிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல தினேஷும் விஷ்ணுவும் ஃப்ரேம்ல வராங்க. மாயா பூர்ணிமா எந்த மாதிரி கேம் விளையாடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் சார். அதனாலதான் நான் இப்படி விளையாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். விசித்ரா மேமுக்கும் தினேஷ்க்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா தினேஷோட முயல அவங்க வேட்டையாடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி விளையாண்டா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு இந்த முறை பயப்படாம பேசுறாப்ல. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கமல் சார் அடி அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பயந்து பம்மிக்கிட்டே பேசுவாப்ல. இந்த வாரம் அவருக்கு ஓரளவுக்கு கான்பிடன்ட் இருக்கு அவர் பண்ணது சரி அப்படிங்கிறது. சோ அதனால அவர் இந்த இடத்துல இறங்கி பேசுறாப்ல. அடுத்து கமல் சார் ஒரு அற்புதமான கேள்வி கேட்கறாப்ல. நீங்க ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்கீங்க கரெக்ட் தானே? அப்படி பாத்தீங்க அப்படின்னா விசித்ரா அவங்க டீம் தானே? அப்புறம் ஏன் யாருமே விசித்ராவுடைய கோட்டையை கலைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்ப கேள்வி கேட்கறாப்ல. இந்த இடத்துல விஷ்ணு உண்மையிலே கரெக்டா பதில் சொன்னாரு. சார் அந்த கோட்டையை யாரும் சரிக்க தேவையில்ல சார், அவங்களே அதை தன்னால சரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல ஆடியன்ஸோட கிளாப்ஸ் எல்லாம் பயங்கரமா வர மாதிரி காமிக்கிறாங்க. பட் இது எபிசோட்ல காமிப்பாங்களா அப்படின்னு தெரியல. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இப்பதான் கமல் சார் இன்னொரு குண்டு தூக்கி போடுறாரு. டேய் இத்தனை நாள் நீங்க எல்லாம் தனித்தனியா விளையாடுறீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து சொல்றாப்ல. அப்ப இத்தனை நாள் இவர் ஷோ பார்க்காம வெறும் சாட்டர்டே சண்டே எபிசோட் மட்டும் வந்து பண்ணிட்டு போறாரு. அவரே வாக்குமூலம் கொடுக்குறாருன்னா பாத்துக்கோங்களேன். இதெல்லாம் இந்த மாதிரி டீமா விளையாட ஆரம்பிச்சு பல நாட்கள் ஆச்சு. அப்பவே புடிச்சு மாயா டீமை உரின்னு உரிச்சிருந்தா இன்னொரு டீமே ஃபார்ம் ஆயிருக்காது. அதான் உண்மை. அதனாலதான் இப்ப எல்லாருமே இன்னொரு சைடு டீம் இருந்தாலும் அட்லீஸ்ட் டீமா சேர்ந்தாது மாயா பூர்ணிமா வெளில அனுப்புங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆடியன்ஸை மாத்தினதுமே நம்ம ஹோஸ்ட் தான். பட் இதெல்லாம் அவர்கிட்ட யார் சொல்ல முடியும்? நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. ரிவ்யூவர்ஸ் சொன்னா நான் கேட்டுக்க மாட்டேன் அப்படிங்கறத அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? சோ இதுதான் இந்த 3வது ப்ரோமோல இருக்கக்கூடியது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி 4வது 5வது ப்ரோமோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப ஃபேமஸா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா மாயாவை எவிக் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பேச்சு போய்கிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹோஸ்ட் மாயாவை வெளில அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி நிக்சனை கூட பலி கொடுக்கலாம். பட் மாயா வெளில போறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் மாயா வெளில போயிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே சந்தோஷம் தான். ரவீனா வெளில போறாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மாயா போவாங்களா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம கமல் சார் வந்து பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்கு, இன்னைக்கு விஷ்ணுவை போட்டு பொழப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் எனக்கு இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் தோணுது. விஷ்ணு கிட்ட அந்த டிக்கெட் ஃபினாலேக்கான கார்டை கொடுத்துட்டாங்க போல. அதனாலதான் ரொம்ப தைரியமா பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது என்னோட அசம்ஷன் தான். என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் கூட இன்னைக்கு ஏதாவது டாஸ்க் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லைவ் பாத்துக்கிட்டு இருக்கேன். பட் எந்த டாஸ்க்கும் வரல. சோ நேத்தோட டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும் ஓரளவுக்கு கிளியரா தெரியுது. சோ என்ன ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ப்ரோமோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பை. தேங்க் யூ கைஸ்.